வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. இதில் குறிப்பாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பரிசீலனை செய்வதற்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை மீண்டும் கூட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் சி.வி. சண்முகம் அவர்களோ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் மீண்டும் தோல்வியை தான் தழுவ முடியும் என்றும், ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் 3.5% வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்தது. மிக பெரிய ஒரு ஏமாற்றத்தை அதிமுக தழுவியதற்கு மிக முக்கியமான காரணமே பாஜக கூட்டணி தான் என்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மாவட்ட செயலாளர்கள் 2 பேரை, அதாவது 4 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் இருக்கும் நிலையில் தற்பொழுது 2 மாவட்ட செயலாளர்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமனம் செய்ய உள்ளதாக ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார். ஆனால் சி.வி. சண்முகம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் எந்த ஒரு மாவட்ட செயலாளர்களையும் புதிதாக அறிவிக்கக்கூடாது என்றும், எனது தொகுதிகளில் நான் தான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன் என்றும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்களிடம் பொதுச் செயலாளர் என்ற முறையில் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் என்று கூறிய நிலையில், கட்டுப்பட முடியாது, நாங்கள் நினைத்ததால் தான் நீ பொதுச் செயலாளராக இருந்தாய் என்றும், ஒரு நொடியில் நீ பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து எங்களால் உன்னை கவிழ்க்க முடியும் என்றும் சி.வி. சண்முகம் அவர்கள் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசி அங்கிருந்து வெளிநடப்பும் செய்தார். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவிற்கு தழுவும். இதனை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கூட எங்களால் நீக்க முடியும் என்று வாக்குவாதம் அதிகமானதன் காரணமாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் சி.வி. சண்முகம் அவர்கள் பதவி பறிக்கப்படுமா அல்லது கட்சியிலிருந்தே நீக்கப்படுமா என்பது பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.